வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து பெரு ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க நம்மளோட காணொலிகளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நிறைய புது ஆடியன்ஸ்லாம் நம்மளோட காணொலிகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏதோ ரெக்கமெண்டேஷன்ல பார்த்துருக்காங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நம்மளோட பழைய காணொலிகள்லாம் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஏன்னா பயனுள்ள எல்லா காலகட்டத்திலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பல காணொலிகள் நம்ம ஒரு வருட காலங்களா பேசி வச்சிருக்கோம் வள்ளல் மீடியால. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு உலகளாவிய ஒரு நிகழ்வை பத்தி பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு அதை பத்தின பேச்சு எல்லா கண்ட்ரிலுமே எல்லா மீடியாஸ்லயுமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. எல்லையில நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள், எல்லையில பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபயர் ஆச்சு. அதை பத்தி நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வள்ளல் மீடியால பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நடந்திருக்க நிகழ்வு பத்தி தான் கேள்வியா கேட்டு பாரியோல் கிட்டாரோட பதில பெற போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். நம்ம எல்லை பத்தின எல்லை ஃபயர்ஸ் தானே நம்ம பேசுனது இதுக்கு முன்னாடி? ஆமா. இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வு அப்படிங்கிறது நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சில செய்திகள் நம்ம கண்ணு முன்னாடி நின்று இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயம்? அடிப்படையில இந்த அமெரிக்காவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் கொஞ்சம் பாதிப்படைஞ்ச ஒரு விஷயத்தையும் சொல்லிடலான்னு பாக்குறேன். செம்மணியில இப்ப சமீபத்துல இலங்கையில எடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 19 உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு, எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல குழந்தைகளும் அடக்கம். சின்ன கை குழந்தைகளோட எலும்புக்கூடுகளும் கூட அதுல கிடைச்சிருக்கு. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பெண்களையும் கை குழந்தைகளும் கூட இவங்க கொன்னு ஒரு கூட்டமா புதைச்சிருக்காங்க. சரி, இந்த செம்மணி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த செம்மணிங்கிறது இலங்கையில ஒரு ஊருங்க. அங்க ஒரு இடுகாடு, அங்க மக்கள் ஆல்ரெடி புதைக்கக்கூடிய ஒரு இடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய இடம் மாஸ் கிரேவா இருக்கு அப்படிங்கிறது ஊர்க்காரங்க சொல்ற, பல பேர் சொல்லக்கூடிய ஒரு செவிவழி செய்தியாகவே தோண்டும் போது கிடைக்கிறது தோண்டும் போதுல மக்களுக்கு அங்கதான் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி பல கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் ரைஸ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. நடுவுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நான் சொல்றது 1996ல 1996ல இப்ப 2000 நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க 2009ல நடந்த விஷயம் நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த இலங்கையுடையது ஜெனோசைடல் அரசு, ஒரு இனப்படுகொலை அரசுங்கிறதுக்கான சில ஆதாரங்கள் தான் இவைகள் எல்லாம். என்னமோ ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள் அப்படிலாம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே இலங்கையில இந்த தமிழர்களை கொலை செய்யணுங்கிற நோக்கம் என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்ததுங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செம்மணியில கிடைச்ச அந்த விஷயங்களுக்கு எப்படி வெளியில வந்துச்சுங்கிறதே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷாந்தி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெண், அவங்க 18 வயசு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண். அவங்க ஸ்கூலோட அந்த 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி அவங்களோட இதில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு அந்த இலங்கை இராணுவத்துடைய அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இயக்கம் பெருசா வளர்றதுக்கு முன்னாடி ராணுவம் நிறைய இடத்துல செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க. தமிழர்கள் வாழக்கூடிய பல பகுதிகளில் செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் எல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கும். யார் போனாலும் வந்தாலும் அந்த ராணுவ அதிகாரிகள் சோதனை பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்ப இந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு அங்கதான் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு சில சிங்கள ராணுவ காடையர்கள் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கானுங்க. ஒரு முறை அந்த பெண் வரும்போது காணாம போயிடுறாங்க. அவங்க காணாம போயிடுறாங்கன்னு அங்க இத்தனைக்கு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா ஒரு ஸ்கூலுடைய ஹெச்எம். ஏதோ ஒரு பெண் இல்ல, அவங்க நல்லா படிச்ச குடும்பம், ஒரு ஸ்கூலோட ஹெச்எம். அவங்க அப்பா வயசு ஒரு இதுல இறந்துடுறாரு. அவங்க அம்மா தான் அவங்க பிள்ளைகள். ஆனா நல்லா படிச்ச குடும்பம், நல்ல ஓரளவுக்கு பொருளாதாரம் உள்ள குடும்பம் தான் அவங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கு, ஒரு தங்கச்சி, இதெல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இப்படி போயிட்டு வராங்க, திடீர்னு காணாம போறாங்க. எங்க காணாம போறாங்க, கடைசியா எங்க பார்த்தோம்னா செக் போஸ்ட்ல சோல்ஜர்ஸ் அவங்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஐ விட்னஸ் சொல்றாங்க. சொன்னோன்னே டக்குன்னு இவங்க அங்க செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறதுக்கு போறாங்க. போனவங்க யாரும் திரும்ப வரல. அதாவது இதை பத்தி பாதிக்கப்பட்டவங்களும் வரல, கேட்டு போனவங்களும் வரல. இப்படி காணாமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து எப்படி, ஏன்னா அவங்க நல்ல வசதியான குடும்பம், படிச்ச குடும்பம், எங்க காணாம போனாங்க, எப்படி காணாம போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விசாரிக்கும் பொழுது ஒரு இது கேஸ் ஃபைல் பண்றாங்க. உலக அளவுல இது ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைய கேங் ரேப் பண்ணி, அந்த பிள்ளைய 6 பேர் சோல்ஜர்ஸ் கேங் ரேப் பண்ணி அவங்கள கொன்னு ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க. அதே இடத்துல அவங்க அம்மா அப்புறம் விசாரிக்க கூட போனவங்கள 2-3 பேர் இவங்களெல்லாம் புதைச்சிருக்காங்கிற தகவல் தெரிய வருது. இது கோர்ட்ல விசாரணை நடக்கும்போது சொல்ல வருது. இப்ப அவங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீதிமன்றம் விசாரிக்கும் போது, இந்த நீதிமன்ற விசாரணையில எதுக்கு நீங்க அங்க போய் புதைச்சிங்க அப்படின்னா, அங்க ஒரு மாஸ் கிரேவ் இருக்குன்னு சொல்லி அந்த சோல்ஜர் ஒருத்தன் சொல்லிட்டான். அது 96ல இந்த இது பிரச்சனை நடக்குது. அவன் இந்த சோல்ஜர் ஒன்னு சொல்றான். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்த எக்ஸ்கவேட் பண்ணுங்க அப்படிங்குது. அங்க வேற எல்லாம் புதைச்சிருக்காங்களா அப்படின்னா, ஆமா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்புறம் எக்ஸ்கவேட் பண்ணுங்கன்னு சொல்லுது.
அதுக்கப்புறம் போய் எக்ஸ்கவேட் பண்ணும் பொழுது அப்பவே வந்து பாத்தீங்கன்னா 17 உடல்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த இது அப்படியே நீர்த்து போயிடுது. யாரும் பேசல அதை பத்தி பேசலன்னு இல்ல. அதுக்கு அப்ப 17 உடல் கிடைச்சது, யாரையாவது கைது பண்ணணும், இது பண்ணும்ல. அந்த ரேப் பண்ண அக்யூஸ்ட் அவனை மட்டும் வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. பட் ஆனா அவன் சாவலாம் இல்ல, அவன் வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆயுள் கைது மாதிரி அவன் அப்படியே இருந்துட்டு அப்புறம் அவன் போயிட்டான். அவனும் ஒரு ராஜபக்சே, அவன் பேரும் ராஜபக்சே. ஸோ அவங்க அந்த ஃபேமிலி லிங்க்ல வரவன். ஸோ அவன் மேல எந்த ஒரு இதுவும் நடக்கல. கைது பண்ணாங்க. கோர்ட் வந்து அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துச்சு. ஆனா வந்து இது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு அந்த 6-7 பேரை வந்து நம்ம கைது பண்ணாங்க. அப்புறம் அப்படியே மறந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த உலகம். இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்பவே ஒரு எக்ஸ்கவேஷன்ல ஒரு 17 பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப வந்து இதை ரீஇனிஷியேட் பண்ணி இந்த எக்ஸ்கவேஷன் திரும்ப பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 19 உடல்கள் புதுசா எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய சென்சேஷனலா இலங்கையில ஒரு பெரும் செய்தியா பரவிக்கிட்டு இருக்கு. இது ஏன் பெரிய செய்தியா பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வேற, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நாங்க வந்து பொது உடைமையாளர்கள், நாங்க வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு வெளியில காட்டிக்கிற கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்த மறைக்கதான் பாக்குது. அப்ப இதோட பொருள் என்ன? இனம் தான் மேட்டர். அவங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள பேரினவாதம், சிங்கள வெறியாட்டத்திற்கு துணை போவார்கள் யாரா இருந்தாலும் சரி. அப்பாவி மக்கள் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம் தான் அந்த கூட்டம்ங்கிறது இந்த விஷயத்துல நமக்கு தெரிய வருது. இப்ப இன்னொரு பெரிய ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல வந்து 1996ல வந்து இந்த கேசஸ் நடத்தினதுக்கு உறுதுணையா இருந்த ஒரு பெண்மணி, அவங்களும் காணாம போயிட்டாங்க. அது ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி, சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவங்களும் இப்ப காணாம போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க என்னன்னாங்கன்னே தெரியல. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் சில பேர் வந்துட்டு ஒரு படத்துல, இந்த ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்துல வந்து ஈழத்தமிழர்களை நல்லவங்களா காமிச்சிட்டாங்க, அதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த பெரியாருக்கு, அதாவது பெரியாரை நான் கட்டிக்குவேன்னு சொன்ன ஒரு பொண்ணை இவன் கட்டிக்காமையே குழந்தை பெற்று கொடுத்தான்ல ஒரு பையன். அந்த எச்ச பையன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், வந்து ஈழத்தமிழர்கள்லாம் நல்லவங்கன்னு காட்டாதீங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா திருட்டு விசிறியே வரல, நீ பாத்தியா? நீயே திருட்டு ஸ்டாம்ப் எடுத்துட்டு வந்து நீ வந்து கருணாநிதியே ஏமாத்தினா. அந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பொய்யா இங்க வந்து காமிச்சு, அதாவது அந்த ஆள்கிட்ட போய் கொடுத்து அதை வந்து நியூஸ் எல்லாம் ஆக்கி, அது கடைசியில விசாரிச்சு பார்த்தோம்னா இவன் போய் வெளிநாட்டுல போயிட்டு காசு கொடுத்து ஒரு ஸ்டாம்ப் இதை வாங்கிட்டு வந்து இவருக்கு இப்ப பாராட்டி வெளியிட்டாங்கன்னு புருடா விட்டு இப்படிலாம் ஊரை ஏமாத்தி பொழைக்கிறாங்க. இவங்க சொல்றானுங்க ஈழத்தமிழர்கள்லாம் கெட்டவங்களாம். அதை உடனே போஸ்ட் வேற போட்டிருக்கான். இப்ப வேணா பாருங்க, இந்த படம் வரவே இல்லையா? ஏண்டா படம் எல்லா படமே வந்து அடுத்த நாளே வந்து டெலகிராம்ல வந்துட்டு தாண்டா இருக்கு, பைத்தியக்காரா. ஆனா பொய்யா ஒரு இதை கட்டமைக்கிறான். புரியுதுங்களா சொல்றது? எல்லா படமும் ஆன்லைன்ல வந்துருது ஒரு நாள் 2 நாள்ல. ஆனா இந்த படம் வரலையா? அப்ப இந்த படங்கள் எல்லாத்தையும் யாரு விநியோகிக்கிறா? அதாவது யாரு திருட்டு விசிடி பண்ணி பிசினஸ் பண்றா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல உட்காந்தா சீடி எடுத்து போயிட்டு இருக்காங்களா? தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற படம் எப்படி அங்க போச்சு வெளிநாட்டுக்கு? நீ சும்மா இல்லாம நீ எடிட்டிங் எல்லாத்துக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லொட்டு எல்லா பக்கமும் நீ அனுப்புவ, அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கசியும். உங்க டேபிள்ல இருந்து படம் எப்படி வந்துச்சு, உங்க டேபிள்ல இருக்கவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா பக்கமும் அனுப்புவாங்க. எல்லா சில நடிகர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஹெச்டி பிரிண்ட்டை கொடுத்து பார்க்க வச்சிருக்காங்க. எந்த நடிகர்கள், பெரிய நடிகர்கள் வந்து இதுல வந்து பாக்குறாங்க? ரஜினிலாம் வீட்டுல தான் பாப்பாரு. எல்லாரும் வீட்டுல ரஜினிலாம் இல்லைங்க, பெரும்பான்மையான நடிகர்கள் விஜய், ரஜினி, கமல், சூர்யா, நீங்க அஜித், இவங்கெல்லாம் சினிமா தேட்டர்ல வந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்களா? இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிரிண்ட் வந்து எல்லா படமும் போயிருது. அவங்க படம்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு பிரைவேட் மினி தியேட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல உட்காந்து பார்ப்பாங்க. அதுல எப்படிதான் பார்ப்பாங்க, பப்ளிக் பிரசன்ஸ் எப்பயாவது காட்டும் போது அதை போலீஸ்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க எல்லாம் கஸ்டடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பாதுகாப்புல ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனா இது மாதிரி எல்லாம் அனுப்புறதுல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கசிஞ்சு போகுது இது. ஆனா இதெல்லாம் ஈழத்தமிழர்கள் தான் பண்றாங்கன்னு ஒரு பிராண்டிங் பண்ணாம பாத்தீங்களா அந்த போஸ்டர் போட்டு. இதுக்கு தான் நம்ம சொல்றோம், சில விஷயங்கள்லாம் வந்து பேசக்கூடாது, இனிமே எச்சத்தனமாலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு கூடாது. சரி, அப்ப இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சவங்களை வந்து கெட்டவங்கிற மாதிரி கட்டமைச்சுக்கிட்டு அவங்களோட போராட்டத்தையும் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இங்க திமுக அல்லக்கைகள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துக்கு மத்தியில ஒரு பெரும் ஆதாரமாக இந்த எலும்புக்கூடுகள் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து சகிச்சுக்க முடியாத ஒரு போட்டோ ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு எலும்புக்கூடு, அது பக்கத்துல ஒரு சின்ன எலும்புக்கூடு, போதும் ஓகேவா? அதை வந்து ChatGPTல உடம்ப மாத்தி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு கை குழந்தைங்க கூட கொண்டு புதைச்சிருக்கானுங்க. எப்படிங்க மனசு வரும்? ஒரு அம்மா கூட அவங்க கையில இருந்து ஒரு குழந்தை, கை குழந்தை, 2 பேரும் அப்படியே ஒன்னா புதைச்சிருக்கானுங்க.
அந்த அந்த கையும் கூட இப்படிதான் இருக்கும். அப்படியே கை குழந்தையோட கை அப்படியே இருக்கு. அவங்க அந்த அம்மா வந்து கடைசி டைம்ல அந்த குழந்தைய வந்து கையில பிடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நீங்க குழந்தைய கொன்னாங்களா இல்ல உயிரோட மண்ணு போட்டு புதைச்சாங்களான்னு கூட தெரியல நமக்கு. ஏன்னா 1990s புதைக்கப்பட்ட எலும்புகள். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணானுங்கன்னா, இந்த மாதிரி எலும்பெல்லாம் வந்து ரிகவர் ஆகுதுங்கிறது தெரிஞ்சனால தான் ராஜபக்சே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல வந்து இனிஷியேட் பண்ணாங்க. நிறைய பேர் பேசுறதே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கொர்க்கடைல் இது மாதிரி ஒரு பண்ணி அதுல கிட்டத்தட்ட ஒரு 500-600 முதலைகள் இருக்கு. ஆக்சுவலா அது வந்து அது ரிசர்வேஷன் ப்ராஜெக்டோ எதுவுமே கிடையாது. முதலைகளுக்குன்னு ஒரு பண்ணை. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் முதலைகள் பண்ணைகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டைகளை எடுத்து குஞ்சுகளை திரும்ப வந்து வைல்டுல வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர். ஆனா இவன் அப்படிலாம் பண்ணவே இல்லை. முதல பண்ணை மட்டும் போட்டு வச்சுட்டான். அதுக்கு சாப்பாடு எங்க இருந்து வருது, அதுக்கான எந்த ஒரு பட்ஜெட் இல்லை. என்ன பண்ணானா, இங்க தமிழர்களை கொண்டு போய் முதல பண்ணையில போட்டுறது. 500 முதல்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்காது, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா புதைச்சா மாட்டிக்கிறோம்னு தெரிஞ்சு, ஏன்னா 1996 இந்த மாதிரி புதைச்சு மாட்டினதுனால அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2009 வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல பண்ணையில கொண்டு போய் போட்டாங்க நிறைய உடல்களை. அங்கேயும் நிறைய இப்ப முதல்ல எல்லாத்தையும் சாப்பிடாது, எச்சங்கள் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கையை கடிச்சு சாப்பிடுதுன்னா ஒரு சின்ன விரலோ இதுவானோ துண்டா கீழே விழுந்திருக்கலாம். அந்த மாதிரி எச்சங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதே போல அந்த முதலைகள் சாப்பிட்டப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் நீக்கிட்டுலாம் போடுவாங்கலாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து முதலோட வயிற்றுல செரிக்காது. அப்படியே வெள்ளம். அது வந்து அதோட முதலையோட ஃபீசிஸ்ல மனிதர்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, வாட்சு, சின்ன சின்ன மெட்டல் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிலர் வந்து இந்த அடிபட்டுச்சுன்னா மெட்டல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெட்டல், இதெல்லாமே வந்து அந்த முதல பண்ணையோடைய அந்த எச்சங்கள்ல கிடைச்சிருக்கு. அதுக்கு பொருள் என்ன? ஸோ எவ்வளோ கொடுமையை வந்து இந்த உலகத்துல ஒரு தீவுல அரங்கேற்றி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அதை பத்தி நம்ம யாருமே கண்டுக்கல. ஸோ இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய பேர் பார்க்க வருவீங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு பரப்புங்க. நம்ம மக்கள் செத்து இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம கண்டுக்காம போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த டாபிக்குள்ள இதை நம்ம சொன்னோம். ஸோ இது இப்ப அமெரிக்காவுக்கு வருவோம். இப்ப அமெரிக்கால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் இந்த ரயாட்ஸ் எதனால நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது எந்த மாகாணத்துல நடக்குதுங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கலிபோர்னியா மாகாணம், இதுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்த ரயாட்ஸ் வந்து நடக்க தொடங்கியிருக்கு. எதனால இந்த ரயாட்ஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வதந்தி. என்ன வதந்தினா, ட்ரம்ப் வந்து டோர் பை டோர் வந்து செக்கிங் பண்ண போறாரு. வீட்டுல யார் இருக்கா, எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கா, யார் யார் வேலை செய்யறா, எல்லாத்தையும் செக் பண்ண போறாரு. லீகல் டாக்குமெண்ட்ஸ் கேட்க போறாரு. அப்படி கேட்டு இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாடு கடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி. இது வந்து ட்ரம்ப்போடைய சைட்ல இருந்து எந்த ஒரு அபிஷியலான ஒரு இதுவும் வரல. ஆனா இப்படி ஒரு வதந்தி என்பது உருவாகுது. இந்த வதந்திக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்ட் ஏற்படுது. அதுல ட்ரம்ப் தரப்புல இருக்கக்கூடிய சிலரும் இந்த வதந்திக்கு ஃபியூல் ஏத்துற மாதிரி, இப்படி ஒரு அறிவிப்பு ட்ரம்ப்போட கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரல, ஆனா இது இப்படி நடத்தா நல்லது, ஆமா நடத்தலாமே வந்து உங்க வீடு மட்டும் இல்ல, பக்கத்துல உங்க நெய்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்து அவங்கள நீங்களே போய் விசாரிங்க, நீங்களே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேளுங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரம்ப்போட ஒரு சில ஃபாலோவர்ஸ் வந்து சில வீடியோஸ் இதெல்லாம் வந்து இந்த டிக்டாக்கு இந்த மாதிரி அந்த சமூக வலைதளங்கள் இருக்குல்ல, இன்ஸ்டா, இதுல எல்லாம் வந்து பேசி பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இது அப்படியே நடக்க ஒரு 1 வீக்கா இந்த ஒரு புகைச்சல் வந்து ஏற்படுது. இந்த புகைச்சலுடைய உச்சகட்ட இடமா என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய இமிகிரன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய லைஃபுக்கு வந்து த்ரெட் இருக்குன்னு. ஏன் இந்த லைஃப் த்ரெட்னு வருதுன்னா, இவர் வந்து வீடு விடா இப்போ வந்து இமிகிரன்ட்ஸோட லிஸ்ட் இல்லீகலா வந்தவங்க எல்லாம் வந்து வெளியேற்றுவேன்னு சொன்னதாக ஒரு வதந்தி வருது. அந்த வதந்திக்காக ஆக்சுவலா அந்த கலவரம் வரல. அந்த வதந்தியை ஒட்டி ட்ரம்ப்போடைய ஃபாலோவர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும்னே பேச ஆரம்பிச்சாங்க ஒரு சில ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்கக்கூடியவங்க. நான் ஏன் இந்த கலிபோர்னியால இருக்கக்கூடியவங்க அழுத்தி சொல்றேன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்து நம்ம ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், இந்த கலவரத்தின் மூலமா இவங்களெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிடணும், அதுதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு இது. அதனால ஆமப், அதனால துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கலவரத்துல ஈடுபடுங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் நிறைய பேர் முகத்தை காட்டி கூட பேசியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பேசினோடனே ஒரு இயல்பா யாருக்கு பயம் வரும்,
அங்க இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ்க்குலாம் கூட பயம், எல்லாருக்குமே அந்த பயம் வரும். ஆனா இந்தியன்ஸ் இதுல வந்து பெருசா இன்வால்வ் ஆகுறது இல்ல. அதிகமா அங்க இருந்து வந்தவங்க இவங்க லாட்டினோ பீப்புள்ஸ் தான் வந்து இதுல பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதிகமா. அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்து சில முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, இதற்கு எதிராக வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் என்பது தொடங்குது கலிபோர்னியால. இப்ப அதுவும் கூட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பே என்ன பண்றாரு, டைரக்டா அவருடைய காவலர்களை வந்து அனுப்பியிருக்காரு. அதாவது அங்க வந்து நேஷனல் கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த நேஷனல் கார்ட்ஸ் வருவாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஹாலிவுட் மூவிலாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஹாலிவுட் மூவில வந்து நல்ல கருப்பு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஸ்வாட் டீம்னு ஒன்று வருவாங்க. அது ஸ்வாட் டீம் வந்து தனித்தனி, ஆனா அவங்க நேஷனல் கார்ட்ஸ்குள்ள தான் வருவாங்க. ஆனா என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அந்த ஏலியன் த்ரெட் அந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மார்வல்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து அவங்க வந்துருவாங்க. ஜிடிஏல கடைசியில அவங்க தான் வருவாங்க. நீங்க வந்து ஜிடிஏல வந்து ஒரு லெவலுக்கு மேல எல்லா போலீஸ் அடிச்சு போட்டு தள்ளிட்டு போட்டு கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல இவனுங்க வந்து கருப்பு கலர் டீம்ல வந்து ஹெலிகாப்டர் வந்து நம்மள விரட்டி அடிப்பாங்கல்ல, அதுதான் ஸ்வாட் டீம். ஓப்பனா சொன்னா ஸ்வாட் டீம்ங்கிறது இந்த நேஷனல் கார்ட்ஸ்ங்கிறவங்க முழுக்க ராணுவம். அவங்க காவல்துறை கிடையாது, ஸ்பெஷல் வெப்பன்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ். அவங்க வந்து போலீஸ் டீமே கிடையாது, அவங்க வந்து ராணுவம். அவங்க வந்து ஒரு இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மக்களை வந்து துப்பாக்கி முனையில விரட்டி அடிப்பாங்க, இவ்வளவுதான். ஆனா இதை வந்து இந்த நேஷனல் கார்ட்ஸை உள்ளூருக்கு கலவரத்துக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரப்பர் புல்லட்டுகள் இது எல்லாத்தையும் போட்டு டேர் கேஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க வந்து இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லீத்தல் வெப்பன்ஸும் வச்சிருப்பாங்க. லீத்தல் வெப்பன்ஸ் வேணுன்ற இடத்துல லீத்தல் வெப்பன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் அவங்க கன்ஸ் இருக்கும். அவங்க வச்சு 2-3 கன் வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிற விஷயம். இப்போ இவங்க வந்துட்டாங்க. இவங்களை வந்து டைரக்டா பிரசிடென்ட்னால டிப்ளாய் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பண்ணக்கூடாது. பட் ஆனா கலிபோர்னியால நடக்கிற இந்த பிரச்சனைக்கு ட்ரம்ப் டைரக்டாவே இந்த டீமை வந்து அதிரடியா உள்ள இறக்கியிருக்காரு. இது உள்ள இறக்குனது மட்டும் இல்லாம இந்த கலவரத்துக்கு காரணமே கலிபோர்னியாவுடைய மேயர் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் அலிகேஷன்ஸை வந்து ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அப்ப இது என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, கலிபோர்னியாங்கிறது அமெரிக்காவில் ஒரு ஹப் ஆஃப் டீப் ஸ்டேட் அரசியலுடைய முக்கிய அரசியல் புள்ளிகள் எல்லாருமே கலிபோர்னியாவில் அதை சாதித்து விட்டார்கள். புரியுதுங்களா? அதாவது இடதுசாரி சித்தாந்தத்திற்கும் அதுக்கு அடுத்து வந்து எப்படி சொல்றது, இந்த ஓரின எச்சரிக்கையா இருக்கட்டும், இல்ல வந்து டூ மச் ஆஃப் வோக்க ப்ரோமோட் அதிகமா வோக் கல்ச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமா நிறைய பேர் அதிகமா அதை ஃபாலோ பண்றவங்க எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியால தான். கலிபோர்னியா தான் ஹிப்பீஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கலிபோர்னியால தான் வீடு எல்லாமே வந்து லீகலைஸ்டு, ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய அங்க ஈஸியா கிடைக்கும். ப்ராஸ்டியூஷன் வந்து அங்க வந்து ரொம்ப ஓப்பனா கிடைக்கும். பான் வந்து அங்கதான் எடுப்பாங்க. நீங்க சொன்னோம்னா அது வந்து ஒரு குப்பை மேடு. ஹாலிவுடும் அங்கதான் இருக்கும். எல்லா அசிங்கமும் ஆபாசமும் அமெரிக்காவில் நடக்கிறது அங்கதான் நடக்கும். பட் டெக்சாஸ் மாதிரியான மாகாணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலீஜியஸா இருப்பாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருக்க மக்கள் தான் ட்ரம்ப்போடைய ஓட் பேங்க். சரி, இந்த வோக் அஜெண்டாக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் ட்ரம்ப்போடைய ஹேட்டர்ஸா இருப்பாங்க, எதிரிகளா இருப்பாங்க. இப்ப அதிகமா இந்த சிந்தனை கொண்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி என்பது கலிபோர்னியா தான். இப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லைஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்களுடைய ஒரு 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 ப்ரெஷர் கொடுத்து அது அதிகமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிறது. இந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் அதிகமா நடக்கிறது எல்லாமே கலிபோர்னியால நடக்கும். இப்ப இதே போல இது ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாம், ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து டீப் ஸ்டேட் வந்து உருவாக்க தொடங்கிவிட்டது. அதோடைய ஒரு ஒரு விஷயமா தான் இந்த ரயாட்ஸும் உருவாயிருக்கு. எப்படி இந்த ரயாட்டை உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொய்யா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. சரி, இது ஒரு பொய் வதந்தி. உண்மையான ட்ரம்ப்போட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணணும்? இல்ல இது பொய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பண்ணல. அப்ப இந்த முகம் காட்டி பேசக்கூடியவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ் ஆனா இல்ல, இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ். அவங்க இடதுசாரி சித்தாந்தத்தை நியாயப்படுத்துற மாதிரியே நடந்துக்குவாங்க. புரியுதுங்களா? அது எப்படின்னா, இப்ப நம்ம ஃபாலோவர்னு ஒருத்தர் இருப்பான். இப்ப பாரிசாலன் சொல்றது சரி, அவர் சொல்றதெல்லாம் எதுனா ஒரு நியாயப்படி பேசணும், நம்ம நம்மளுடைய வாதங்களை முன்வைக்கணும், நம்ம சொல்றத செய்யாம இருக்கணும். அதாவது இப்படி எல்லாம் செய்யாதுன்னு சொன்னா அதை அவன் ஃபாலோ பண்ணணும். இப்பெல்லாம் ஃபாலோ பண்றவனா இருந்தானா நம்மள ஃபாலோ பண்றவன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா சிலர் நம்ம பேரை பயன்படுத்துவாங்க, நமக்கு சப்போர்ட்டர்ஸ் மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனா
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்வாங்க. என்ன பத்தி பேசல நீங்க? உங்களை பத்தி நான் சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன். அப்ப அங்க வந்துட்டு நம்ம பேர், அவன் பேர் அடிபடாது, அவன் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனா நம்ம பேர் அடிபடும். ஏய் அண்ணனுக்கு நான் தான்டா அப்படின்னு. புரியுதுங்களா சொல்றது? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கூட போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போராளின்னு ஒருத்தர் வந்து கருப்பு சட்டை போட்டு உள்ள கடைசியில இன்ஃபியூஸ் பண்ணி தான் வந்து போராட்டத்தை வந்து கலவரமா மாத்தினாங்க. சம எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு வேலை வந்து நடக்கும். இது வந்து அவங்களுக்கு அந்த டீப் ஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரம்ப்போட ஃபாலோவர்ஸ் மாதிரியே சிலர் வந்து உள்ள அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தமிழ் தேசிய இயக்கம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா தமிழ் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய செயல்பாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் உள்ள வந்து இறங்கி வச்சுட்டு அதுக்கு எதிராகவே பேசுவானுங்க. இல்ல அதுல வந்து இருக்கக்கூடியதை டைவர்ட் பண்ற மாதிரி திராவிட அரசியல் எடுத்துக்கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்மளுடைய அரசியலை வந்து மட்டுப்படுத்துவாங்க, உள் முரண்களை அதிகப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? உள்ள இருக்க ஒரு சின்ன சின்ன முரண்களை அதிகப்படுத்தி பகை சக்தியா மாத்தி வச்சிருவானுங்க. இது எல்லாத்தையும் பண்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவனால எதிரில இருந்து அனுப்பப்பட்ட நபரா இருப்பான். அவனுக்கு பெரிய ஐடென்டிட்டி எல்லாம் இருக்காது. அவனுக்கு அந்த ஐடென்டிட்டி பத்தி அவன் கவலை இல்லை. அவன் ஒரு பெய்டு ஏஜென்ட். அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த மாதிரி இது தப்பா பேசி விட்டு அதை வந்து தவறா மாத்தி விட்டுருவான். இதே தான் ட்ரம்ப்புக்கு நடக்குது. இப்ப ட்ரம்ப்போட ஃபாலோவர் போலவே காட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஆளே சொல்லாத விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லி ஃபயர் விட்டுறது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஹேட் அவனுங்க மேல வராது, ட்ரம்ப் மேல வரும். இப்ப அப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க, இங்க செய்யாத ஒரு விஷயம், அதாவது இங்க வந்து வீடு வீடா வந்து கதவை தட்டி யாரெல்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸ் ட்ரம்ப் பார்க்க போறாருன்னு இல்லாத ஒரு விஷயம் வந்து செய்தி ஆகுது. அது செய்தி ஆன உடனே அதை அவங்க பேசல, மாறா ஆமா ட்ரம்ப் செய்யறது சரிதான், ஆக்சுவலா இது மட்டும் பண்ணக்கூடாது, ரோட்ல போய் நம்ம கலவரம் பண்ணணும், கலவரம் பண்ண முடியும் அந்த ஆளா சொன்னாரு. இதெல்லாம் எங்க நடக்குது? கலிபோர்னியால நடக்குது. ட்ரம்ப் அதான் கடுப்பாய் போய் என்ன பண்ணிருக்காரு, இவங்களே தூண்டி விட்டு இவங்களே கலவரத்தை நடத்திக்கிட்டு கடைசியில நம்ம தலையில பழிய போட்டு நம்மள நகர்த்தி விட பாக்குறானுங்க. ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு ஆபத்து இருக்கு, அதை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ட்ரம்ப் காதுல உழுகிறது இல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், அங்க ஒருத்தன் முளைச்சு வந்துட்டு இருக்கிறான் பாலக்காட்டுல இருந்து, அடிச்சு சொல்றேன், அவன் ட்ரம்ப் முழுங்க போறான். ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவன் ரொம்ப ஆபத்தான ஆளு, ரொம்ப ஆபத்தான ஆளு. அவன் வந்து டீப் ஸ்டேட்டுக்கு வேலை செய்யறவன், ஆனா கன்சர்வேட்டிவ் சைட்ஸ்ல நிக்கிறான். அவன் இம்ப்ளான்ட். அது இவங்களுக்கு இன்னும் புரியல. ஆனா பேசும்போது ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். ஆனா நீங்க வேணா பாருங்க, அவன் பெரிய அளவுக்கு ஆப்படிப்பான் இவங்களுக்கு எல்லாருக்கும். இது நடக்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியுது யாரு எங்க இருந்து போக்காங்க, அவங்களோட அஜெண்டாஸ் என்ன, அவங்க பேசுறது என்ன, ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கோம்ல. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ராமசாமி வந்து விவேக் ராமசாமி அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆரம்பத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், தன்னை வந்து அசாசினேட் பண்ண போறாங்கிற மாதிரியான ஒரு வைபை அவர் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்ல. ஓவர் ப்ரொமோஷன். புரியுதுங்களா? என்ன வந்து கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவர் வர மீட்டிங்ல ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி வந்து, நான் வந்து ஒரு ராணுவ ஏஜென்ட், நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அதாவது பொருள் என்னன்னா, டீப் ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு இவருக்கு அனுப்பிச்சாரன். உங்களுக்கு எப்படி தெரியும்னு இவர் கேட்பாப்ல. ஆனா இல்ல, நான் வந்து ஒரு இது செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சு நடத்துறேன், ஸோ ஐ ஹாவ் டைஅப்ஸ். அங்க வந்து உங்களை வந்து ஒரு த்ரெட்டனா பாக்குறாங்க, ஸோ என்னால யூகிக்க முடியுது உங்களை வந்து அவங்க வந்து கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. இது வந்து ஆக்சுவலா சீக்கிரட்டா தான் இருந்திருக்கணும். ஆனா இது ஏன் வெளியில வருது? பரப்பு விடுறாப்ல. அப்ப அவருக்கு நல்லா தெரியுது எப்படி தன்னை பிளேஸ் பண்ணிக்கணும், எப்படி தன்னை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்பெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆளு சைலண்டா இருப்பாப்ல. பெருசா எதுவும் நியூஸ்ல வரல, இப்ப சைலண்டா இருப்பாப்ல. ஆனா அப்படியே படிப்படியா மேல ரீச் அவுட் ஆயிட்டு நீங்க வேணா பாருங்க, பிரசிடென்ட் கேண்டிடேட்டா தன்னை வந்து முன்னிலைப்படுத்திருக்கான அத்தனை வேலையும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. எல்லா லாபியும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நமக்கு தெரியுது. ரெண்டாவது, அவர் டீப் ஸ்டேட் ஆளுங்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு. நம்ம அவரை பத்தி ஒரு பேச்சு வரும்போது நான் திரும்ப பேசுவோம். ஸோ அதை வைப்போம். இப்ப இது என்னன்னா, ட்ரம்ப்புக்கு அடியிலிருந்து ஆப்பு வைக்க தொடங்கி விட்டார்கள். ஏன்னா ட்ரம்ப் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்காப்ல. அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இஷ்டமேனிக்கு அவர் வேலையை பண்றாப்ல. அதுக்கும் மஸ்க் அந்த ரிஃப்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம எலான் மஸ்க் வெர்சஸ் ட்ரம்ப் வந்து தனி டாபிக்கா நம்ம இந்த வீக்லயே பேசுவோம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீடைல்டா போகணும். இதுல என்ன பங்கு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன் அட்லீஸ்ட். இந்த விஷயத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க் வந்து இப்ப வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பிசினஸ் வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கவனப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இங்க பிரச்சனைனா, ட்ரம்ப் சில விஷயங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எலான் மஸ்கோடைய எல்லா பிசினஸ் பிளானுக்கும் முட்டுக்கட்டையை வந்து ட்ரம்ப் மறைமுகமா போட்டுக்கிட்டே இருக்காப்ல.
அது வந்து எலான் மஸ்க்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் ட்ரம்ப் இஸ் ஆல்சோ பிசினஸ் மேன்ல, அவருக்கு தெரியுது என்ன பிசினஸ்னா. சில இது வந்து பிலாசபிக்கலா அவருக்கு வந்து மஸ்கோடைய இது வந்து ஒத்துக்கல. அது வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இல்ல தேவையில்லாத வேலை, இது ஃபியூச்சரை ரொம்ப பாதிக்கிற மாதிரியான சில செயல்கள்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரம்ப்புக்கு இருக்கு. அதனால இவருடைய அந்த மைண்ட் சிப் லோட்லோஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நியூராலிங்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதே போல ஸ்டார்லிங்க்குமே வந்து ஒரு ஏன்னா ஸ்டார்லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எந்த வித கண்ட்ரோலும் இல்லாம எல்லா நாட்டிலையும் இந்த நெட்வொர்க் வந்து டக்கு டக்குன்னு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து பிளஸஸும் இருக்கு, மைனஸஸும் நிறைய இருக்கு. அப்ப இந்த ஸ்டார்லிங்க் ஆக்டிவேஷன்ல வந்து இப்ப இந்தியாலாம் வந்து கையெழுத்து போட போகுது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ட்ரம்ப் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸை கொண்டு வந்துட்டே இருக்காரு. எலான் மஸ்க்கு வந்து அது தெரியுது. டெஸ்லாவுக்கு வந்து ப்ரமோஷன் ஒர்க்கும் பண்ணாரு ட்ரம்ப் ஸ்டார்டிங்ல. ஏன்னா அந்த மாதிரி அவர் ட்ரம்ப் வந்து எலான் மஸ்கை பிரிச்சு பாக்குறாரு. இது நீ செய்யாத, இது நீ பண்ணு, உன்னோட இடத்துல நீ இருறா தம்பி, இது ஓகே, நீ கார் விக்கிறியா வித்துக்கோ, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி இந்த இனோவேட்டிவா பண்றேன், மார்ஸ்ல போய் உட்கார போறேன், அதை பண்ண போறேன், மார்ஸ்ல போயிட்டு எல்லாரும் மக்களை கொண்டு போய் குடியமர்த்த போறேன், நம்ம ஞாபகம் இருக்கா, மார்ஸ்ல போய் குடியமர்த்த போறேன், இங்கெல்லாம் வந்து பிளாட் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அவன் அந்த பிளான்லாம் வந்து ட்ரம்ப் வந்து நீ எப்படி தனியா போயிருவ, அதே மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒன்று விட்டுருமா, அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இந்த எக்ஸ்பெடிஷன்ஸ்லாம் நீ ஏன் தனியாலாம் பண்ண விட மாட்டேன்டா, கவர்மெண்டோட துணையோட நீ பண்ண முடியாது உன்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாப்ல. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மஸ்க்கு வந்து ஆரம்பத்திலே பிரச்சனை. ரெண்டாவது எலான் மஸ்கோடைய ஆரிஜின்ஸ் எல்லாம் நீங்க வந்து பெரிய பெரிய சந்தேகத்துக்குரிய நபர் அவர். அதை வந்து நம்ம தனியா பேசுவோம். இன்னொன்னு என்னன்னா, ட்விட்டர்ல வந்துட்டு ட்ரம்ப் வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க ஆரம்பத்தில். அப்புறம் இவர் ட்விட்டர் வாங்கணும்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஓப்பன் கொடுத்துட்டாரு, நீங்க வந்துக்கோங்கன்னு சொல்லி அவர் அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணாரு. ஆனா ட்ரம்ப் வரல, யூஸ் பண்ணல, வரல. அவர் அதுக்கு மேல அவருக்கு ஒரு இது வச்சிருக்காரு, சோஷியல் மீடியா ஃப்ரீடம் சம்திங் இருக்கும். பட் அதை வந்து இவர் கலாச்சிருப்பாரு. மஸ்க் வந்து அது வந்து ரைட் விங் எக்கோ சேம்பர்ன்னு இருப்பாரு. ஓகே, அவங்களுக்கு உண்டான எக்கோ சேம்பர் மாதிரி அவங்க நீங்களே கத்திக்கிட்டு நீங்களே பேசிட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இங்க ட்விட்டர் வந்து ஓப்பனா சொன்னா மாற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கும் இருக்கு. பட் ஆனா அது 100% அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுலயுமே வந்து கண்ட்ரோல் பண்றானுங்க, வேற மாதிரி பண்றாங்க. நம்மளே பேசணும் அந்த வருண் டாக்ஸ் பேசும்போது. சோ இதெல்லாம் இருக்கு. சோ இந்த விஷயங்கள்னால இவங்களுக்குள்ள ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. மஸ்கை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் இமிகிரன்ஸ் இவங்கெல்லாம், அதான் நான் சொல்றேங்க, எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து டீப் ஸ்டேட்லால இயக்கப்படுற நபர் தான். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அவர் ட்ரம்ப்புக்கு அவர் சப்போர்ட் பண்றதுங்கிறது தன்னோட லாபத்துக்காக, தன்னை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்தாரு. ட்ரம்ப் அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறத உணர்றாரு. இனி கூட ட்ரம்போட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ட்ரம்பை வலுப்படுத்தும், அதனால நம்ம இனிமே கட் ஆகிக்கிறது நல்லதுன்னு சொல்லி கட் ஆயிடுறாரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதையும் கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டோம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரம்ங்கிறது தனக்கு எதிராக ரைட் விங் பேசக்கூடிய இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய நபர்களுடைய ஒரு சதி திட்டம். அந்த சதி திட்டத்திற்கு தன்னோட ஃபாலோவர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில செல்களையும் பயன்படுத்தி இந்த கலவரத்தை ஒரு ஆயுத கலவரமா, ஒரு உள்நாட்டு கலவரமா உருவாக்குறதுக்கு வேலையை பாக்குறாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையுமே இங்க அவர் ட்ரம்ப் கொஞ்சம் கோவக்காரப்புல. அவர் என்ன பண்ணிருக்கணும், கலிபோர்னியன் கவர்னர் அவர்கிட்ட இது பண்ணி அவருக்கு அழுத்தம் கொடுத்து நீங்க அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்றாரு, இவரே கமெண்ட் பண்ணி ட்ரூப்ஸ் அனுப்புற நேஷனல் கார்ட்ஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நேஷனல் கார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரூத்லெஸ்ஸா பிஹேவ் பண்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து இப்ப நீங்க ரப்பர் குண்டுகளை வந்து ஆன் கேமராலேயே இருக்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் மேலே டப்பு டப்புன்னு அடிச்சு விரட்டுறாங்க கேமரா ஆட்களை. அப்ப இது என்ன ஆகுதுன்னா இன்னும் கொதிப்பை ஏற்படுத்துது. இது எல்லாம் எங்க கொதிப்பு ஏற்படுத்துன்னா கலிபோர்னியாக்குள்ளதான், நாடு ஃபுல்லா இல்ல, அப்புறம் உலகம் முழுக்க. ஏன்னா கலிபோர்னியால இருந்தா எல்லா மீடியா சேனல்ஸும் வேலை செய்யும். அண்ட் சிலிகான் வேலி, CNN, முக்கியமான மீடியா சேனல்ஸ் எல்லாம் கலிபோர்னியாக்குள்ள தான் வேலை செய்யும். ஐடி துறை எல்லாம் இயங்குற இடம். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட்டரை சுட்டுட்டாங்க, ரிப்போர்ட்டர் மேல ரப்பர் குண்டுகள் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இணையதளம் முழுக்க பரவுது. இப்ப ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து, எப்பா ரப்பர் குண்டு அடிச்சா ஒன்னும் ஆகாதுப்பா, ரத்தம் கட்டும், அவ்வளவுதான், அவன் வந்து சொல்லிட்டாங்க, யாரும் நிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டர் மட்டும் எதுக்கு வந்து நின்றுகிட்டு வந்து தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கு, நீ ரிப்போர்ட் பண்ணதான் நாங்க கூட்டம் நிக்குது, அதனாலதான் அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு விளக்கம். எதுவா இருந்தாலும் போராட்டம் பண்றவங்கள அலோ பண்ணணும். ஆனா இந்த போராட்டம்ங்கிறது நியாயமான போராட்டமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து வதந்திக்கெல்லாம் வந்து போராட்டம் வரமாட்டாங்க. புரியுதுங்களா? மக்கள் என்ன சொல்லுங்க, நாங்க என்னடா நாங்க சொன்னோம் அப்படின்னா ஒரு துணி இருக்கணும். இந்த போராட்டத்தை யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பெங்கால்ல வந்து ஒரு விஷயம் பரவுச்சு, ஒரு பீகார்ல ஒரு பொய் வதந்தி பரவுச்சு. ஞாபகம்? தமிழ்நாட்டுல வடக்கானுங்களை அடிக்க போறாங்க, அவங்க எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தி, அங்க 2-3 பேரை கொண்டுட்டாங்கன்னா வதந்தி வந்து பரவுது.
இந்த வதந்தி பரவனோடனே வடக்கர்கள் எல்லாம் பயந்து போயிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா தமிழர்கள் ஏதாவது அந்த ரேட்டை வந்து நாங்க எங்க அப்படிலாம் நாங்க எதுவும் சொல்லலையப்பான்ட்டு நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா நம்ம உள்ள போந்து இதான்டா சான்ஸ் அவங்கள ஓட விடுங்கடா அப்படிலாம் எதுவும் யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா அங்க பாருங்க அமெரிக்கால இந்த ரயட்ஸ் வந்து 2 தரப்பும் வந்து இதுதான் சான்ஸுங்கிற மாதிரி நடக்கிறத பார்க்க முடியுது. அப்ப என்னன்னா இது ஓப்பனா சொன்னா இந்த ஒட்டுமொத்த ரயட்ஸுமே ட்ரம்ப்போடைய மேல களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக ரைட் விங்ல கலிபோர்னியால அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு தேவையில்லாத நாடகம். இந்த தேவையில்லாத நாடகத்தை ட்ரம்ப் டைரக்டா போய் மூக்க நுழைச்சு டைரக்டா போய் பண்ணனால இப்ப வேற மாதிரி ஒரு பிரச்சனையில ட்ரம்ப் சந்திச்சிருக்காரு. என்னன்னா நீ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை மீற, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான தன்னாட்சி அதிகாரத்தை மீறி நீ எப்படி அனுப்பலாம், இது வந்து நீ வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரயாட் உருவாயிருக்க அப்படின்னு சொல்லி இங்க பிரச்சனை என்பது வேற மாதிரி உருவாகுது. இது ட்ரம்ப்புக்கு ஆபத்து. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்குள்ள ட்ரம்ப்னால கை வைக்க முடியாது. இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்க பிரசிடென்ட் உலகத்துல எல்லா நாட்டிலையும் போய் மூக்க நுழைக்கலாம். ஆனா அவங்களோட ஸ்டேட்ல எதுவும் பண்ண முடியாது. பிரசிடென்ட் எல்லா நாட்டிலும் போய் மூக்க நுழைக்கலாம், இந்தியாக்குள்ள மூக்க நுழைக்கலாம், எல்லாம் பேசலாம். ஆனா தன்னுடைய சொந்த நாட்டுல அங்க கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட் ரைட்டுக்குள்ள அவன் மூக்க நுழைக்க முடியாது. அப்படி நுழைச்சா அந்த ஸ்டேட் வந்து கேக்குது நீ எப்படி உள்ள நீ மூக்க நுழைக்கலாம் அப்படின்னு. இப்ப புரியுதா மாநில சுயாட்சி எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பவர்னு. மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம். அமெரிக்கால மாநில சுயாட்சி இருக்கு. இன்ஃபேக்ட் அங்க மாநில சுயாட்சிக்கான தேவையே கிடையாது. ஏன்னா அங்க இருக்க அத்தனை பேருமே வெளியில இருந்து வந்தவனுங்க தான். ஆனா அங்க நாங்க இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த ஊரை உருவாக்கி இருக்கோம், அதனால நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஆமாங்க, அதுதான் என்னன்னா அங்க மாநில சுயாட்சிக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்படி முகாந்திரம் இல்லாத ஒரு நாட்டிலேயே மாநில சுயாட்சியை வச்சு உட்காந்துருக்கானுங்க. ஆனா அத்தனை முகாந்திரமும் வரலாற்று காரணங்களும் நம்ம நாட்டுல இருக்குது இந்தியால. ஆனா மாநில சுயாட்சி இல்லாம கிடக்குறோம். மாநில சுயாட்சி இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய இழக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க மாநில சுயாட்சி இருக்கு, அங்க பிரசிடென்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நேஷனல் கார்ட்ஸ் உள்ள வந்தது அங்க பிரச்சனை. நீ வந்து ரிப்போர்ட்டரை சுட்டுட்ட எப்படின்னு சொல்லி இப்ப வேற மாதிரி டிபேட் வந்து உருவாயிருக்கு. இது தப்பு. ட்ரம்ப் செஞ்ச இந்த நகர்வு தவறு. ஏன்னா அவரோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அவர் மீறிட்டாரு. அதுவும் அடாவடித்தனமா நடந்துக்கிட்டாங்க அந்த போலீஸ், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டும் ட்ரம்ப்புடைய பேரை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக டீப் ஸ்டேட் பிளான் பண்ணி 2 தரப்புலையும் இவனுங்களே வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இவனுங்களே அந்த வதந்திக்கு ட்ரம்ப்போட ரியாக்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபேக்கா சில பேரை ரெடி பண்ணி அவங்கள பேச விட்டு அவங்களாம் இன்னும் கைது செய்யப்படல. ஏங்க வீடு பூந்து அடிங்க, வீடு பூந்து கொலை பண்ணுங்கன்னு ஒருத்தன் வீடியோ பேசிட்டு இருக்கான், அவன்லாம் இன்னும் கைது பண்ணப்படல. ஏன்னா கலிபோர்னியாக்குள்ள இருந்துட்டே அவன் பேசுறான். ஸோ அவங்களோட துணையோடய பேசுற மாதிரி இருக்கு. பேசிட்டு இது வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜ்டு டிராமாங்கிறது தான் நம்மளுடைய அசஸ்மெண்ட். இது பெருசா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு மிஞ்சி போனா வந்துட்டு ஒரு இன்னும் 2 நாள் 3 நாளைக்கு இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாவே இப்பவே நம்ம பேசிட்டு இருக்க டைம்லயே அது வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா ஃபீல்டு அதுல வந்து மெக்சிகோ கொடி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் அப்புறம் என்னன்னா நாங்க அப்படித்தாண்டா இருப்போம், இல்லீகல் எமிகிரண்டா இருப்போம்டான். எவனா வருவானா அப்படி ஒளிஞ்சுதான் ஓடுவாங்க. ஆனா இது வந்து இருக்கிறோம் நாங்க அப்படித்தாண்டா இல்லீகல் எமிகிரண்டா இருப்போம், என்னடா உன்னால கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு 2 பக்கமும் சண்டையை மூட்டி விட்டு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலையை டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து முன்னெடுக்குது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். லைக் இப்போ நிறைய பேர் பேசணும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுக்கப்படாத நம்மளுக்கு உடனே தேவைப்படாத விஷயம் மாதிரி தெரிஞ்சா கூட அதை பார்த்து நம்ம கத்துக்கிற மாதிரி. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு இருக்கு, அதையும் நம்ம ஃபைனலா முடிச்சுட்டுருவோம். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது நமக்கு பயனில்லாத ஒரு விஷயம் தான். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமிகிரன்ட்ஸ்ங்கிறவங்க ஒரு லெவலுக்கு மேல உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா உள்ளூருக்குள்ள அமைதிங்கிறது நிலவாது. உள்ளூர் மக்களுக்குள்ள என்னைக்கு இருந்தாலும் சண்டைகள் உருவாக்கப்படும். நீங்களே சண்டை போடலினாலும் சண்டை உருவாக்குவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீகார்காரங்க பண்ணது. நீங்க யாரையும் அடிக்கல, நீங்க யாரையும் கொலை பண்ணல, ஆனா பீகார்காரன் என்ன சொன்னான், நம்ம ஆளுகள் அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு அவன் அங்க பிரச்சனையை கிளப்பி விடுறான். உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அது அவன் ஃபேக்கா தான் கிரியேட் பண்ணியிருக்கான். அவன் அங்க இருந்து கிளப்பி இங்க இருக்க அவன் மாமா மச்சனுக்கு அனுப்பி விட, இங்க இருக்க மாமா மச்சனுங்க இல்லடா தமிழர்கள் அப்படிலாம் நல்லவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு அவன் சொல்லல. மாறா வந்து அவங்க பண்றாங்க நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கிளம்பி போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உருவாக்கி விட்டு கடைசியில கெட்ட பேரை யாருக்கு உருவாக்குறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு. உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்க வந்து ஆய்வு பண்ணணும், இதை பண்ணணும். எப்ப ஒண்ணுமே நடக்கலையா, யாருமே இது பண்ணலையா, என்னையா நீங்க பொய்யா ஒரு இதை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இது நடந்துச்சா இல்லையா? இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாளைக்கு என்ன நடக்கும்னா, ஒரு லெவலுக்கு மேல இவனுக்கு அதிகரிச்சுட்டானுங்கன்னு வைங்க, இந்த பீகார்காரங்க அதிகரிச்சுட்டாங்க, இப்படி ஒரு வதந்தி வருது, அவன் எடுத்து என்ன பண்ணுவான், தமிழ்லாம் அடிப்பான், யாரெல்லாம் கண்ணில் போட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, யார் வந்து தடுக்க முடியும்? மத்திய அரசாங்கம் ஆய்வு பண்ணுவோம், அது செத்ததுக்கு அப்புறம் ஆய்வு பண்ணும். மிருகத்தனமா நடந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இது மதுரைன்னு சொல்லி ஒரு ரீல் பார்த்தேன்.
இது மதுரை அப்படின்னு சொல்லி ரீல் பார்த்தேன். அது மதுரை மாதிரி இல்ல, நார்த் இந்தியா மாதிரி இருக்கு. நான் உண்மையாவே ஏதாவது ஏஐல ரெடி பண்ணிருக்காங்க டவுட்ல எல்லாம் பாக்குறேன். கடைசியில பார்த்தா மதுரை தான். எந்த பகுதி? மதுரையோட மெயின் வீதிங்க. என்ன அந்த வீடியோல ரீல்ல? அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சிலையெல்லாம் தூக்கிட்டு நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பண்டிகை ஏதோ ஒன்று கொண்டாடுறாங்க அவங்க. அதுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அனுமார் வேஷம் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. போர்டெல்லாம் பார்த்தா தமிழ்ல இருக்கு. மக்கள்லாம் அங்கே சைட்ல இருக்கவங்களாம் தமிழ்நாட்கள். ஆனா இவங்க உள்ள போடுறாங்க. அத்தனை பேரும் நார்த் இந்தியன்ஸ் ஹிந்தியில என்னென்னமோ கத்திக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த மதுரையோட மெயின் ஸ்ட்ரீட்ல நடக்குது. நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள். இதுக்கு மேல வந்து இந்த திமுக பயவுலைக ஒன்றும் செய்யாது. கடைசியில அழிய விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. நம்மளை செத்து போறது தூரத்துல இருந்து பார்த்துட்டு உச்சி கூட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. நமக்கு மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு அதை விட மிக முக்கியம் இப்ப இன்னர் லைன் பர்மிட். இந்த இன்னர் லைன் பர்மிட்டுக்கு இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக வாயை திறக்கல. ஏன்னா இப்ப திறக்க முடியாது. குறிப்பா திறந்தா அவ்வளவுதான் பிரச்சனை. இன்னர் லைன் பர்மிட்டை வந்து தமிழர்கள் வாங்கி ஆகணும். தமிழ்நாட்டுக்கு இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் வரணும். அப்படி வந்தா தான் வட இந்தியர்களை செக்ல வைக்க முடியும். இல்லைன்னா இஷ்டமேனிக்கு வந்து குடியாகிறாங்க. வேலை இருக்கு வேலை இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது. இஷ்டமேனிக்கு வந்துட்டாங்க. உள்ள அவங்களே பிசினஸ் எல்லாம் பண்ண வராங்க. இது எப்படி அனுமதிக்கிறீங்க? ஏங்க வேலை வாய்ப்பு தேடி வராங்கிற வரைக்கும் ஓகேங்க, பிசினஸ் பண்ண வராங்க. அவன் இப்ப தண்ணி கேன் போடுறவனா வந்தான். இப்ப வந்து தண்ணி கேன் பிசினஸே வந்தான் பண்ணிருக்கான். அப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறான். இதை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம தட்டி கேட்கல அப்படின்னா தமிழ்நாடு அழியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. இன்னைக்குமே வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு கிரைம் ரேட்டுக்கும் இப்ப இருக்க தமிழ்நாட்டு கிரைம் ரேட்டுக்கும் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. யார் பண்றான், எவன் பண்றான் ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப கொங்கு பகுதியில எல்லாம் திரும்ப ஒரு கொலை, வீடு வீடா பூந்து இந்த அதாவது அங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகம், காடு கடை தனித்தனியா இருக்கும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல அவங்களுக்கு வீடு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க வந்து நான் தோட்டத்தை பாத்துக்கிறேன், நீ வந்து அங்க மித்ததெல்லாம் பாரு, பிசினஸ் பாருன்னு சொல்லிட்டு அவங்க பசங்க வந்து ஒரு தனி கொடுத்துன மாதிரி இருப்பாங்க. அவங்க பொள்ளாச்சியில இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐசோலேட்டடான கிராமத்துல ஒரு வீடு கட்டிட்டு சிசிடிவி எல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. வயசானவங்க இருப்பாங்க. அங்க தென்னந்தோப்பை பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து தனித்தனியா ஐசோலேட்டடா இருக்கும். கத்துனா கேட்காத டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்ப 10 ஏக்கர் 15 ஏக்கர் தோப்பு இந்த மாதிரி இருக்கும். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி வீடுகளை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பெரிய கொலை வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது இன்னைக்கு மட்டும் நடக்கல, தொடர்ந்து பல வருஷங்களா. இல்லைங்க, அதாவது என்னன்னா இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம். ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல அதுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 40 வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், இதே பிரச்சனை நடந்துச்சு. தொடர் கொலைகள் கொங்கு பகுதியில நடந்துச்சு. அதை எப்படி திரும்ப நிப்பாட்டினாங்க மக்கள். அப்புறம் ஒரு முறை கொலை செய்ய வந்ததுல 7 பேர் வந்தாங்க. 7 பேர் மக்கள் வந்து இரவு காவல் போட்டிருந்தாங்க. ஊர்ல வந்து ஊர்காவல்னு போட்டு இரவு காவல் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பகுதி மக்கள்லாம். இன்னைக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டெவலப்டு. அன்னைக்கு அவங்களும் பார்த்து 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது ரொம்ப கம்மி. அந்த எக்ஸாக்டான வருஷங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த இது கிடைக்கும். மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஊர்காவல் போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்காவல்ல ஒரு முறை இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு வந்தானுங்க ஒரு 7 பேர். மக்களே கையகப்படுத்தி கொன்னுட்டாங்க. மக்களே சேர்ந்து கொன்னுட்டாங்க. அது ஒரு பெரிய கேஸ் ஆகி அந்த டைம்ல ஒரு பெரிய சர்ச்சை ஆகி, ஆனா இப்படி கொலை பண்ணி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பயம் இருந்துச்சு. அந்த பயம் வந்து அதுக்கப்புறம் அது நின்னுச்சு. இப்ப திரும்ப இது ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த பழக்கம் நம்ம ஊர்க்காரங்க திரும்ப பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு பண்ணதும் நம்ம ஊர்க்காரங்க இல்லை, வெளியில இருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி இது நடக்க வாய்ப்பு இருக்கு. தமிழக காவல்துறை இதுல கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணுங்க. இல்ல இப்ப இந்த கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பு செய்யாதவங்களை அடிச்சு மிரட்டி வந்து ஒத்துக்க வச்சுட்டு இருக்காங்க. ஊர்காரனை புடிச்சு இவன் தான் பண்ணா, அவன் தான் பண்ணா, கொள்ளையடிக்கிற பண்ணா, அதுக்கு பண்ணான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பண்றவன் அது இல்ல. அது போலீஸ்க்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சு வந்து ஃபேக்கா அந்த கேஸை மூடுறதுக்கு பாத்துட்டு இருந்தீங்கன்னா கொலை நடந்துகிட்டே தான் இருக்கும். அவனுங்களை பிடிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அவனுங்களாம் பிடிக்க முடியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தமிழக மக்கள் ரொம்ப ஆபத்துல இருக்காங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? எவன் உள்ள வரான், எவன் வெளியில போறாங்கிற எந்த டேட்டாஸும் கிடையாது. அந்த ஒண்ணு இல்லைங்க, அந்த கொலைகாரங்களே ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்கன்னா ஒரு போலீஸ் வந்து கேட்பாரு, யாரா நீங்க, எங்கடா நிக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஹிந்தியில பேசுவான். நம்மளால ஒன்றும் புரியாது. என்னடா சொல்ல வரீங்கன்னா, நீங்க எவனா ஒருத்தர் வந்து நாங்க எங்க கட்டட தொழிலுக்கு வந்தோம், நாங்க இங்க வாய்க்கா வரப்புக்கு வந்தோம்னு சொல்லிட்டா என்ன தோணும்? இங்கெல்லாம் நிக்க கூடாது போங்கடா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி விட்டு போயிடுவாரு. இப்ப இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்று இருக்குன்னா பாக்குறாங்க போலீஸ், காட்டு இல்ல பர்மிட்டை காட்டு, இல்ல பெர்மிட் இல்ல, யார் நீ, எங்க இருந்து வர, என்ன ஆதார் கார்டு எடு, இது எடுன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கேன்னு ஒத்துப்பான், இல்ல தப்பிச்சு ஓட பார்ப்பான்.
தப்பிச்சு ஓட பார்க்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு தெரிஞ்சிடும் இந்த டீம் தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்குன்னு. பிடிப்பாங்க, விசாரிப்பாங்க, அடிச்சு விசாரிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்டா? இப்ப இன்னலைன் பர்மிட் இல்லாததுனால காவல்துறையால ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். எப்படிங்க தெரியும்? எப்படி விசாரிப்பீங்க? யாரை விசாரிப்பீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நம்ம காவல்துறை வந்து மட்டம் சொல்லிட்டு இருக்கோம், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேக்கணும். காவல்துறை சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. என்னன்றா கேட்பேன் நானு. யாரை போய் கேட்பேன், யாரை பிடிப்பேன்? இப்ப இங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னா இவன் தான் பண்ணாங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா போவாங்க, அவன் உறவுக்காரன் யாருன்னு பார்ப்பாங்க, அவன் உறவுக்காரன் பிடிப்பாங்க, உறவுக்காரன் வீட்டுல போய் அவனை தூக்குவாங்க, தூக்கி உட்கார வச்சு டேட்டாஸ் கேட்பாங்க, அவனுக்கு பழக்கப்பட்டவங்க யாரு என்ன ஏதுன்னு. அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அதுல துப்பு கிடைக்கும், அதை பிடிச்சிட்டு இவன் அங்க போயிருக்கலாம், இவன் எங்க போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மைன் பண்ணி இவன் இங்க கொலை பண்ணிட்டு அவன் போயிடுவான். அவன் இப்ப பீகார்ல எத்தனை ஊர்கள் இருக்கும்? எவ்வளவு ஊர் இருக்கும்? அந்த ஊர்லாம் எப்படி இருக்கும்? பெங்கால்ல எத்தனை ஊர்கள் இருக்கும்? உத்தரப்பிரதேச எத்தனை ஊர்கள் இருக்கும்? ஏதாவது தெரியுமாங்க நமக்கு? நம்ம காவல்துறை எப்படிங்க கண்டுபிடிச்சு எப்படிங்க அவனை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும்? நம்ம ஏதாவது யோசிக்கிறோமா இதை பத்தி? நீ சொல்லுங்க, வேற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எப்படி நீங்க இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க? புரியுதுங்களா? எவன் உண்மையா பண்றான் எவன் பண்ணலங்கிறது நமக்கு உண்மையாவே தெரியாது. ஏன்னா இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், இன்னலைன் பர்மிட். இன்னலைன் பர்மிட் இருந்துச்சுன்னா அவன் வேலைக்கு வராங்கிறத சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான், அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வருவான். அந்த பர்மிட் இருக்க வரைக்கும் அவன் உள்ள இருப்பான். எங்க வரீங்கிறது அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதன் மூலியமா தான் அவன் அப்ளை பண்ணியே வாங்கியிருக்க முடியும். இந்த தொழிற்சாலையில நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து அவன் ஜாயின் பண்ணிருப்பான். அப்ப இந்த தொழிற்சாலையில அவன் இருக்கான் அப்படின்னா, அவன் அங்க இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பர்மிட் வந்து செல்லாம போயிடும். எல்லாம் முடிஞ்சது. இந்த ஏரியால அவன் தங்கணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும் காவல்துறை கிட்ட. பர்மிட் இல்லாம ஒருத்தன் வடக்க இருக்கானா, வடக்க நீ பர்மிட் இல்லாம உள்ள இருக்குன்னா அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ண, விசாரி. அவனால ஃப்ரீயா தமிழ்நாட்டுக்குள்ள சுத்த முடியாது. அண்ட் சிவிலியன்ஸும் பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல உன் பர்மிட் எங்க, யாரு நீன்னு கேட்கலாம். ஆமா. அப்ப இது எதுவுமே இல்லாம நீங்க வந்து வர்றவன்லாம் எவன் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் உள்ள பூரலாம்னு சொல்லிட்டு நீங்க விட்டீங்க அப்படின்னா பெரிய ஆபத்து தமிழர்களுக்கு இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற நபர்கள், இந்த வீடியோ பாக்குற நபர்கள் நமக்கு என்ன இருக்க போது நினைப்பீங்க? உங்களுக்கு இருக்காது. நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கோயில் திருவிழாக்கு போகலாம், ரோட்டை மாட்டேங்க. ஏன்னா நார்த் இந்தியால எல்லாம் ஒரு கொள்ளை வந்து ஒரு நடக்கும் தெரியுமா? வண்டியை மறைச்சு கொள்ளடிப்பாங்க. தமிழ்நாட்டுல அதெல்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு உள்ள நிரம்பிட்டானுங்கன்னா ஹைவேல நீங்க வந்து உங்களுக்கு சந்தேகமா, லாரி டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல, நார்த் இந்தியாவுக்கு லாரி டிரைவர்ஸ் கிட்ட போய் பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க கதையா எப்படி துரத்துவானுங்க, எப்படி பைக்ல வந்து தொத்திட்டு ஏறிடுவானுங்க. நம்ம தெரியாது, ரொம்ப தூரம் வந்துட்டே இருப்பாங்க, நம்ம கூடவே வந்துட்டு இருப்பான். நம்ம வண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது வண்டிக்குள்ள வந்து கத்தி வச்சிருவோம் கழுத்து பின்னாடி. இறங்கு, கையில என்ன இருக்கு, நகை இருக்கா, ஏதாவது காசு கீசு இருக்கா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. பொம்பளை ஆட்களா இருந்தாங்கன்னா வேற நடக்கும். யோசிச்சுக்கோ. சும்மா சாதாரண விஷயம் இல்லை நம்ம சொல்றது. நீ நாளைக்கு டிராவல் பண்ணி எங்கேயா போய் சென்னையில இருந்து திருச்சி சேஃப் தான் நீ நினைச்சிட்டு இருப்ப. ஹைவே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நீ போனீங்கன்னா சிக்கி சின்னாவனம் ஆயிருவ. ரொம்ப ரிஸ்க்கு. தமிழ்நாடுடைய பாதுகாப்பு சூழலே மாறிக்கிட்டு வருது. காவல்துறையெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க. உனக்கு என்ன? உனக்கு உங்க நகை போனா திரும்ப கிடைச்சிருமா? இல்ல உன் குழந்தையெல்லாம் கழுத்து எடுத்து போட்டா உனக்கு திரும்ப கிடைச்சிருமா? கிடைக்காது. சேஃப் ஆகணும். அதுக்கு தான் சொல்லி இன்னர் லைன் பர்மிட் அரை வழியில நம்ம கேட்கிறோம். இன்னர் லைன் பர்மிட் இல்லாம தமிழ்நாடு ஆபத்து, சுடுகாட்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இவ்வளோ சொல்லிட்டேன் நானு. இதுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிக்காம இருக்காதீங்க. தயவு செஞ்சு இன்னர் லைன் வேணுங்கிறத மனசுல வச்சுட்டு அரசியல்வாதிகிட்ட மூவ் பண்ணுங்க. யாராவது வீடியோ பாக்குறவன் ஒரு ரிலேட்டிவ் அரசியல்வாதியா இருப்பான், அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. என்னங்க இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வரவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்க. இதெல்லாம் செய்யுங்க. இது எதுக்குன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த விஷயத்துல. அதனால சேர்த்து நான் சொல்லிடுறேன், அமெரிக்கால நடக்கிற விஷயத்தோட சேர்த்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உள்ளூர் அரசியல்ல ஒன்றும் புரிஞ்ச முடியாம வெளியூர் அரசியல பேசி பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம இடத்த நம்ம கவனிக்கணும். நம்ம இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம கழுத்துக்கு முன்னாடி நிக்குது, புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. லைக் நம்ம இலங்கையில இருந்து ஆரம்பிச்சு அமெரிக்கா போய் திருப்பியும் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய விஷயங்களை வந்து ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. மிக்க நன்றி பாரு. நன்றி.